வணக்கம் மக்களே, வெல்கம் யூ ஆல் டு அவர் வேல்ஸ் குக் புக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தடியங்காய் தயிர் பச்சடி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தடியங்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு என்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடியங்காய் நான் 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட தயிர் 1 கப்பு, துருவிய தேங்காய் அரை மூடி, க்ரீன் சில்லி ஒரு 3 மிளகா நான் எடுத்துருக்கேங்க. இந்த தேங்காயையும் க்ரீன் சில்லியும் கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச தடியங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தண்ணி, இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு, நான் தயிருக்கும் சேர்த்து தான் இந்த உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ காய் வெந்ததும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய் பச்சை மிளகாய் சேர்த்து கிரைண்ட் பண்ணியிருப்போம், அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து 1 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, இது தாளித்து அது கூட சேர்த்துருங்க. இப்போ இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தாங்க தயிர் சேர்க்கணும், இல்லைன்னா தயிர் திரிஞ்சிரும். இப்போ இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தடியங்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதோட ஹெல்தி பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த தடியங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை நியூட்ரிஷன் ரிச் வெஜிடபிள். இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகம். அதனால நம்ம பாடி ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் அண்ட் ரொம்ப கூலிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது, பிளட் சுகர் லெவலை ரெகுலேட் பண்ணுது. இதோட டைஜஷன் ரொம்ப ஈஸிங்க. ஸோ அதனால் நம்ம கட்டையும் ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த வெஜிடபிளை ஒருத்தரை ஃபுல்லாக சாப்பிட்டாலுங்க அதிகமாக வெயிட் கெயின் ஆகாது. ஏன் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா கெலோரி கண்டென்ட் ரொம்ப கம்மி, ஃபைபர் கண்டென்ட் அதிகம். ஸோ அதனால் வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஈஸிங்க. இது ஒரு ஐடியல் வெஜிடபிள்ங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. இந்த வெஜிடபிள் ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் நம்மளோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் க்ளோவிங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த வெஜிடபிளில் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குங்க. ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிளை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் கால்சியம் கண்டென்ட் கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் இது கால்சியம் மறுபடியும் டெபாசிட் ஆகி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த வெஜிடபிளை எடுத்துக்கிறப்ப ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களை டாக்டர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த தடியங்காயோடு சேர்ந்து இந்த தயிரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ப்ரோபயோட்டிக், நம்மளோட கட்டுக்கும் ரொம்ப ஹெல்தி. ஸோ இந்த சூப்பரான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.